அண்டம் என்பதன் மற்றொரு சொல் எது? ஏ. காஸ்மாஸ், காஸ்மோஸ். பி. விண்மீன் திரள். சி. வானியல் கோளம். டி. நெபுலா. சரியான பதில் ஏ. காஸ்மாஸ், காஸ்மோஸ். சரியான விடை அண்டம் என்பது கோடிக்கணக்கான விண்மீன் திரள்கள், கோள்கள் மற்றும் விண்வெளி பொருட்களை உள்ளடக்கியது. இதனை காஸ்மாஸ் என்றும் அழைக்கிறோம். அண்டத்தைப் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவிற்கு காஸ்மாலஜி, காஸ்மோலஜி என்று பெயர். அட்லஸ் வரைபடங்கள் தொடர்பான எந்த கூற்று சரியானது? ஏ. அவை ஒவ்வொரு விவரத்தையும் காட்டுகின்றன. பி. அவை பெரிய அளவில் வரையப்பட்டுள்ளன. சி. அவை அரசியல் வரைபடங்கள் மட்டுமே. டி. அவை சிறிய அளவில் வரையப்பட்டுள்ளன. சரியான பதில் டி. அவை சிறிய அளவில் வரையப்பட்டுள்ளன. சரியான விடை டி. சோகஸ்மேலி அட்லஸ் வரைபடங்கள் ஒரு பெரிய புவியியல் பகுதியை ஒரு சிறிய காகிதத்தில் காட்டுவதற்காக சிறிய அளவுகோலை பயன்படுத்தி வரையப்படுகின்றன. இவை கண்டங்கள் மற்றும் நாடுகளின் பொதுவான அம்சங்களைக் காட்ட உதவுகின்றன. உலக தண்ணீர் தினத்திற்கான தேதி எது? ஏ. மார்ச் 3. பி. ஏப்ரல் 22. சி. மார்ச் 22. டி. மார்ச் 21. சரியான பதில் சி. மார்ச் 22. மார்ச் 1, 22 அன்று உலக தண்ணீர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இது நன்னீர் வளங்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்த 1993 ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டது. இந்த நாள் நீர் மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை உலகளவில் ஏற்படுத்துகிறது. பருவமழை காற்றின் தோற்றம் தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ள நீர்நிலை எது? ஏ. அரபிக்கடல், அரேபியன் சி. பி. செங்கடல், ரெட் சி. சி. மத்திய தரைக்கடல், மெடிட்டரேனியன் சி. டி. வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால். சரியான பதில் ஏ. அரபிக்கடல், அரேபியன் சி. 10. தென்மேற்கு பருவக்காற்று அரபிக்கடலில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டு இந்திய நிலப்பரப்பை நோக்கி வீசத் தொடங்குகிறது. இது ஜூன் மாதத்தில் கேரள கடற்கரையை தாக்கி இந்தியாவிற்கு பெருமளவு மழையை தருகிறது. எந்த வகையான பாறைகளின் சிதைவினால் கரிசல் மண் உருவாகிறது? ஏ. உருமாறிய பாறைகள், மெட்டாமார்பிக் ராக்ஸ். பி. படிவு பாறைகள், செடிமெண்டரி ராக்ஸ். சி. தீப்பாறைகள், இக்னியஸ் ராக்ஸ். டி. சுண்ணாம்பு பாறை, லைம்ஸ்டோன். சரியான பதில் சி. தீப்பாறைகள், இக்னியஸ் ராக்ஸ். சரியான விடை சி. தீப்பாறைகளான பசால்ட், பாசால்ட் பாறைகள் வானிலை மாற்றத்தால் சிதைவடைவதால் கரிசல் மண் உருவாகிறது. இம்மண் ஈரப்பதத்தை தக்கவைத்துக் கொள்ளும் திறன் கொண்டதால் பருத்தி சாகுபடிக்கு மிகவும் ஏற்றது. வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஏ. ஈரோடு, ஈரோடு. பி. அரியலூர், அரியாலூர். சி. காஞ்சிபுரம், காஞ்சிபுரம். டி. சிவகங்கை, சிவகங்காய். சரியான பதில் ஏ. ஈரோடு, ஈரோடு. சரியான விடை வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு மாவட்டத்தில் சுமார் 77 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இங்கு ஆயிரக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பறவைகள் இனப்பெருக்கத்திற்காக வருகின்றன. தவறான விடைகள் அ. அரியலூரில் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் உள்ளது. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் நதி எது? ஏ. தாமோதர். பி. நர்மதா. சி. கோதாவரி. டி. கோசி. சரியான பதில் டி. கோசி. கோசி நதி அடிக்கடி தனது பாதையை மாற்றி பீகாரில் பெரும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துவதால் பீகாரின் துயரம் என அழைக்கப்படுகிறது. இது இமயமலையில் உற்பத்தியாகி கங்கை நதியுடன் இணையும் ஒரு முக்கிய துணை நதியாகும். ஆற்று வளைவின் கழுத்து பகுதியை எது சுருக்குகிறது? ஏ. அரித்தல், எரோஷன். பி. கிளையாறுகள், டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். சி. படிவுகள் சேகரிப்பு, செடிமெண்ட் கலெக்ஷன். டி. படிய வைத்தல், டிபோசிஷன். சரியான பதில் ஏ. அரித்தல், எரோஷன். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி ஆற்று வளைவின் வெளிப்பகுதியில் ஏற்படும் தொடர்ச்சியான அரித்தல், எரோஷன் காரணமாக வளைவின் கழுத்து பகுதி மெலிந்து கொண்டே வருகிறது. காலப்போக்கில் இந்த அரிப்பால் வளைவு துண்டிக்கப்பட்டு குதிரை லாப ஏரி, ஆக்ஸ்போ லேக் உருவாகிறது. டைடல் பார்க் சிறப்பு பொருளாதார மண்டலம் எங்கே அமைந்துள்ளது? ஏ. கோயம்புத்தூர், கோயம்புத்தூர். பி. ஓசூர், ஹோசூர். சி. காஞ்சிபுரம், காஞ்சிபுரம்.
டி. சென்னை சென்னை. சரியான பதில் ஏ. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர். சரியான விடை டைடல் பார்க் சிறப்பு பொருளாதார மண்டலம் கோயம்புத்தூரில் தகவல் தொழில்நுட்பத் துறையை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. இது டிட்கோ மற்றும் எல்காட் நிறுவனங்களின் கூட்டு முயற்சியால் உருவானது. பின்வருவனவற்றில் இயற்கை அபாயத்திற்கு எடுத்துக்காட்டு எது? ஏ. சாலை கட்டுமானம். பி. சுரங்கப்பாதை தோண்டுதல். சி. சுரங்கம் தோண்டுதல். டி. பூகம்பங்கள் earthquakes. சரியான பதில் டி. பூகம்பங்கள் earthquakes. 9. பூகம்பங்கள் என்பது பூமியின் உட்புறத்தில் ஏற்படும் புவித்தட்டு நகர்வுகளால் உருவாகும் ஒரு இயற்கையான அபாயமாகும். இவை மனித தலையீடு இன்றி இயற்கையாகவே நிகழ்ந்து பெரும் உயிர் மற்றும் சொத்து சேதங்களை ஏற்படுத்துகின்றன. வட அமெரிக்காவில் தொழில்துறை வளர்ச்சிக்கு எது அவசியம்? ஏ. பெரிய நுகர்வோர் சந்தை லார்ஜ் கன்சூமர் மார்க்கெட். பி. ஏராளமான தொழிலாளர் சக்தி abundant labor force. சி. மேம்பட்ட தொழில்நுட்பம் advanced technology. டி. ஏராளமான வளங்கள் plenty of resources. சரியான பதில் டி. ஏராளமான வளங்கள் plenty of resources. 10. சரியான விடை டி. சோகஸ்மெலி. வட அமெரிக்காவில் நிலக்கரி இரும்பு தாது மற்றும் நீர்மின் சக்தி போன்ற இயற்கை வளங்கள் ஏராளமாக இருப்பதால் அங்கு தொழில்துறை வளர்ச்சி எளிதானது. மூலப்பொருட்களின் தாராளமான கிடைப்பனவு பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் உருவாக அடிப்படையாக அமைந்தது. நீரியல் சுழற்சியில் ஈடுபட்டுள்ள 3 முக்கிய செயல்முறைகள் யாவை? ஏ. ஆவியாதல் ஒடுக்கம் மற்றும் பொழிவு. பி. உறிஞ்சுதல் சுவாசம் மற்றும் நீராவி போக்கு. சி. அரிப்பு படிதல் மற்றும் படிவுறுதல். டி. உறைதல் உருகுதல் மற்றும் கொதித்தல். சரியான பதில் ஏ. ஆவியாதல் ஒடுக்கம் மற்றும் பொழிவு. நீரியல் சுழற்சியில் நீர் ஆவியாகி மேலே செல்வது மேகங்களாக மாறுவது மற்றும் மழையாக பொழிவது ஆகிய 3 அடிப்படை நிலைகளாகும். இந்த தொடர்ச்சியான செயல்முறை பூமியின் நீர் இருப்பை சமநிலையில் வைக்கிறது. புவி மேற்பரப்பிற்கு கீழே காணப்படும் திரவ பாறைகளின் பெரிய குள்ளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ. துளை வெண்ட். பி. எரிமலைவாய் கிரேட்டர். சி. எரிமலை குழம்பு அறை லாவா சேம்பர். டி. மாக்மா அறை மேக்மா சேம்பர். சரியான பதில் டி. மாக்மா அறை மேக்மா சேம்பர். சரியான விடை டி. சோகஸ்மெலி. புவி மேலோட்டிற்கு அடியில் உருகிய நிலையில் காணப்படும் பாறை குழம்பு மாக்மா சேமித்து வைக்கப்படும் பெரிய பகுதி மாக்மா அறை என்று அழைக்கப்படுகிறது. எரிமலை வெடிப்பின் போது இங்கிருந்துதான் குழம்பு வெளியேறுகிறது. தென் அமெரிக்காவில் சர்க்கரையை அதிகம் உற்பத்தி செய்யும் நாடு எது? ஏ. கொலம்பியா. பி. பெரு. சி. அர்ஜென்டினா. டி. பிரேசில். சரியான பதில் டி. பிரேசில். 10. பிரேசில் நாடு உலகிலேயே கரும்பு உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளதுடன் தென் அமெரிக்காவின் மிகப்பெரிய சர்க்கரை உற்பத்தியாளராகவும் திகழ்கிறது. அந்நாட்டின் தட்பவெப்பநிலை மற்றும் பரந்த விவசாய நிலங்கள் சர்க்கரை உற்பத்திக்கு மிகவும் சாதகமாக உள்ளன. எந்தத் துறை மனித இடப்பெயர்வு என்பதை அதன் முக்கிய அம்சங்களில் ஒன்றாக வரையறுக்கிறது? ஏ. கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ். பி. மருத்துவ அறிவியல் மெடிக்கல் சயின்ஸ். சி. இயற்கை அறிவியல் நேச்சுரல் சயின்ஸ். டி. சமூக அறிவியல் சோஷியல் சயின்ஸ். சரியான பதில் டி. சமூக அறிவியல் சோஷியல் சயின்ஸ். சரியான விடை டி. சோகஸ்மெலி. சமூக அறிவியல் என்பது மனித சமூகம் மற்றும் தனிநபர்களுக்கு இடையிலான உறவுகளை படிக்கும் துறையாகும். இதில் மக்கள் தொகை இடப்பெயர்வு ஒரு முக்கிய அங்கமாகும். கிளைமேட் என்ற சொல் எந்த பண்டைய கிரேக்க வார்த்தையிலிருந்து உருவானது? ஏ. தெர்மோ. பி. கிளிமோ. சி. ஜியோ. டி. ஹைட்ரோ. சரியான பதில் பி. கிளிமோ. சரியான விடை பி. சோகஸ்மெலி. கிளைமேட் என்ற சொல் கலிமா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து உருவானது. இதன் பொருள் சாய்வு இன்க்ளினேஷன் என்பதாகும். இது பூமியின் அச்சின் சாய்வு மற்றும் சூரிய கதிர்கள் விழும் கோணத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்டது. உயர்கல்வி பெற விரும்பும் நபர்களுக்கு எந்த வகை விசா வழங்கப்படுகிறது? ஏ. மாணவர் விசா ஸ்டூடெண்ட் விசா.
பி மருத்துவ விசா மெடிக்கல் விசா சி சுற்றுலா விசா டூரிஸ்ட் விசா டி வேலைவாய்ப்பு விசா எம்ப்ளாய்மெண்ட் விசா சரியான பதில் ஏ மாணவர் விசா ஸ்டூடெண்ட் விசா. மாணவர் விசா என்பது ஒரு நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயிலச் செல்லும் வெளிநாட்டு நபர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது படிப்பின் கால அளவை பொறுத்து தங்குவதற்கான அனுமதியை வழங்குகிறது. ஒரு புவியியலாளரின் அடிப்படை கருவி எது? ஏ ஒரு திசைகாட்டி, பி ஒரு தொலைநோக்கி, சி ஒரு வரைபடம், டி ஒரு புவிக்கோளம். சரியான பதில் சி ஒரு வரைபடம். சரியான விடை சி. சோகஸ்மெலி புவியியலாளர்கள் புவியின் மேற்பரப்பை ஆய்வு செய்யவும் தரவுகளை காட்சிப்படுத்தவும் வரைபடத்தையே முதன்மை கருவியாக பயன்படுத்துகின்றனர். இது தூரம், திசை மற்றும் நிலப்பரப்பு அம்சங்களை சுருக்கமாக காட்ட உதவுகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?